இந்தியால பார்த்தீங்கன்னா, லடாக் பகுதியில வந்து சீனா தான் 2 மாவட்டங்கள உருவாக்கியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். லடாக் பகுதியில பார்த்தீங்கன்னா, கிழக்கு லடாக்ல வந்து 2020ஆம் ஆண்டு எல்லை பகுதியில வந்து சீன வீரர்கள் நுழைஞ்சிருப்பாங்க. அதன்படி இந்திய வீரர்களுக்கும், சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா, மோதல் ஏற்பட்டது. இதுல 20 இந்திய ராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்க. 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து சீனால இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஒரு மோதல் நடைபெற்று 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்பதான் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த எல்லை பகுதியிலேருந்து ஆ சீனா மற்றும் இந்தியாவுடைய படைகள விலக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு, அந்த எல்லைக்கோட்டு பகுதியிலேருந்து விலக்கிக் கொண்டிருக்காங்க. அதாவது 2 நாட்டு படைகளையுமே. இந்த நிலையில சீனா ஏற்கனவே அவங்க உலகின் மிகப்பெரிய அணைய வந்து பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்போவதாக தெரிவிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ சீனா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய லடாக்குடைய அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில 2 புதிய மாவட்டங்கள அறிவிச்சிருக்கு. சீனாவுடைய ஹோட்டன் அப்படிங்கிற பகுதியில, லடாக்கோட அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில 2 மாவட்டங்கள அறிவிச்சிருக்கு. அதாவது லடாக் பகுதின்னு சொல்றோம் இல்லையா? லடாக்கோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அக்சாய் சின் அப்படிங்கிற பிராந்தியத்துல தான் கியாங், ஹெகாங் அப்படிங்கிற 2 புதிய மாவட்டங்கள சீனா வந்து உருவாக்கியிருக்கு. இத வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீர்மானமா அத வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாரி சீனா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சீனாவுடைய நடவடிக்கைய இந்தியா வந்து எதிர்க்குது. இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா பார்த்திருப்போம். சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதியான திபெத்ல பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதி பாயுது. இந்த பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே 11,00,000 கோடி அதாவது 1 ட்ரில்லியன் யுவான் சீனாவுடைய நாணய மதிப்புல 1 ட்ரில்லியன் யுவான்ல வந்து ஒரு அணை கட்டப் போறாங்க. அது வந்து உலகின் மிகப்பெரிய அணை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. இந்த பிரம்மபுத்திரா நதியில வந்து கட்டுறதுனால, அணை கட்டுறதுனால இந்தியாவும், வங்கதேசமும் பாதிக்கும். ஏன்னா, இந்த பிரம்மபுத்திரா நதி பார்த்தீங்கன்னா, இமயமலை தொடர் வழியாக அங்கே ஒரு பள்ளத்தாக்குல வளைஞ்சு, நம்ம அருணாச்சல பிரதேசம், அடுத்து அஸ்ஸாம்ல நுழைஞ்சு, அதுக்கப்புறமா வங்கதேசத்துக்குள்ள போகுது. இப்போ இந்த ஒரு அணைய கட்டுனாங்க அப்படின்னா, அந்த பிரம்மபுத்திரா நதியுடைய நீரோட பாதைய வந்து அது கட்டுப்படுத்துது. இப்போ அதிகமான நீர் அணையில வந்துருச்சு. இப்போ கட்டுறாங்கல்ல அணை. அதுல அதிகமான நீர் கொள்ளளவு அதிகரிச்சுருச்சு. அந்த அணையோட நீர்மட்ட அளவு அதிகரிச்சுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அணைய வந்து திறந்து விடுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஒரே டைம்ல அதிகமான நீர் வந்து வெளியேற்றப்படும். இதனால இந்தியாவுடைய எல்லையோர கிராமங்கள் வந்து பாதிப்படையும்.